மே த அல்மைட்டி bless us all. நான் அஜ்மல் சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்த அந்த எண்ட் டைம் சீரீஸ் வீடியோவுடைய கண்டினியூவேஷன் தான் இது. அந்த எண்ட் டைம்ஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இதுதான் எண்ட் டைம்ஸ், நம்ம இப்போ இருக்கிறது எண்ட் டைம்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுதான் எண்ட் டைம்ஸ் அப்படின்றத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இதுதான் எண்ட் டைம்ஸ்னு சொல்கிறீங்க ரைட்டு, ஆனால் இதுதான் எண்ட் டைம்ஸ் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் எண்ட் டைம்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்களுடைய ஒரு ஹதீஸில், அவங்களோட ப்ரீச்சிங்ஸில் ஒரு ஹதீஸில் இது வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்களோட ப்ரீச்சிங்ஸ் தான் ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய ப்ரீச்சிங்ஸில் ஒரு ஹதீஸில் இப்படி வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது ப்ராஃபட் முஹம்மட் அவங்க லைஃப் டைமில் அவங்களுடைய கம்பேனியன்ஸ், அவங்களோட தோழர்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எண்ட் டைம் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது சைன்ஸ் இருக்குதா, அதாவது ஏதாவது அடையாளங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நிறையா சைன்ஸ் அவங்க சொல்கிறாங்க, நிறையா அறிகுறிகள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறிகுறிகள் பார்த்திங்கன்னா அது நிறையா இருக்குது, நூற்றுக்கணக்கான அறிகுறிகள் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைன் என்ன அப்படின்னா, ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, when the naked, half-naked shepherds of Arabia compete in each other in constructing, or rather in building tall buildings, if we reach that time, then understand that you are in end times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரேபியாவில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் 1400 வருடங்களுக்கு முன்னாடி அரேபியாவில் வாழ்ந்த மக்களுடைய ஒரு முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாடு வளர்க்குறது, ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், இதை மேய்க்கிறது, இதை வச்சு தான் அவங்களுடைய வணிகமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அரேபியாவில் வாழக்கூடிய மக்கள் வந்து அது எந்த மாதிரியான மக்கள், இந்த மாதிரி ஹாஃப் நேக்கட், அவங்களுக்கு வந்து முழுசாக போடுறதுக்கு ஆடை கூட இல்லாத அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மை நிலையில் அவங்க இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உடம்பை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஆடைகள் கூட இல்லாத ஒரு ஏழ்மை நிலையில் தான் அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரியான உடம்பை மறைக்கக்கூடிய ஆடைகள் இல்லாத ஒரு ஏழ்மை நிலையில் வாழக்கூடிய அந்த ஷெப்பர்ட்ஸ், அந்த மேய்ப்பர்கள், ஆடு மேய்ப்பர்கள், இல்லை ஆடு ஒட்டகம் ஆடு மேய்க்கிற இவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அந்த அளவுக்கு தே வில் பிகம் வெரி வெரி ரிச், அந்த அளவுக்கு ரொம்ப அவங்க ரிச்சாகவும் வெல்த்தியாகவும் மாறி அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுவாங்க. எதில்? டால் பில்டிங்ஸ் யார் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா, யாரால் எந்த அளவுக்கு உயரமான கட்டடங்கள் கட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ள போட்டி நடக்கும். போட்டி போட்டுட்டு உயரமான கட்டடங்கள், ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், இந்த மாதிரி டால் பில்டிங்ஸை வந்து அவங்க பில்ட் பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் வரும்போது நீங்கள் எண்ட் டைம்ஸில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான சைன். இப்போ அந்த ஹதீஸை வச்சுட்டு நம்ம இப்போ உள்ள வேர்ல்டை ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடி அப்பட்டமாக தெரியும். இப்போ சவுதி அரேபியாவில், துபாயில், ஜெத்தா, அந்த மாதிரி அந்த யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ், UAE நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அத்தனை நாடுகள்லேயுமே வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங்ஸ் எல்லாமே அந்த UAEயில் தான் இருக்குது. அந்த அரேபியன் பெனின்சுலாவில் தான் அந்த வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. பூர்ஜ் கலீஃபா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ பூர்ஜ் கலீஃபாவை விட உயரமான பில்டிங்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி அது நடக்கும். அரேபியாவில் வாழ்ந்த அந்த ஆடு மேய்ப்பர்கள், அந்த மாதிரி ஹாஃப் நெக்கட் ஷெப்பர்ட்ஸ் எல்லாருமே இப்போ அந்த அளவுக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, டால் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்துருச்சுன்னா நீங்கள் என் டைமில் இருக்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க ப்ராஃபட் முஹம்மத் சொல்லியிருக்காங்க. அது வரலையா? இது எப்போ வந்துருச்சு? ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, துபாய் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் துபாய் இந்த மற்ற நாடுகள், கல்ஃபில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் பாலைவனமாக இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு தே பிகம் வெரி 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 ரிச் அண்ட் வெல்த்தி. இப்போ வந்து அவங்க அந்தளவுக்கு டால் பில்டிங்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமான அடையாளங்கள் இது ஒரு அடையாளம். இந்த ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம எண்ட் டைமில் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எண்ட் டைம்ஸில் இருக்கிறத பற்றி நான் பேசினேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். எண்ட் டைம்ஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னு பேசிவிட்டு, அந்த எண்ட் டைம்ஸில்
என்னென்ன ஃபீல்ட்ஸில் என்னென்ன மாதிரியான கரப்ஷன்ஸ்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் மணியை பற்றி பேசினேன். ஃபீல்ட் ஆஃப் மணியில் என்ன, வேர்ல்ட் ஆஃப் மணியில் என்ன மாதிரி ஒரு கரப்ஷன் ஏற்பட்டிருக்குன்றதை நான் சொன்னேன். ரியல் மணியை மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு பேப்பர் மணியை உள்ள இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லாத பேப்பர் மணியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மணியில் ஏற்பட்ட கரப்ஷன், அதை பற்றி ஒரு 2 வீடியோஸ் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதை பற்றி பேசியிருந்தேன். அதாவது ஃபங்க்ஷனல் ரோல் ஆஃப் மென் அண்ட் விமன் இன் த சொசைட்டி, அதில் ஏற்பட்ட கரப்ஷன் have been corrupted. ஃபங்க்ஷனல் ரோல்ஸ் ஆஃப் மென் அண்ட் விமன் இன் த சொசைட்டி have been corrupted. அதை பற்றி நான் பேசியிருந்தேன். அதாவது சமுதாயத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்ன கடமைகள் அப்படின்னு கட்டமைக்கப்பட்டிருக்கோ அந்த கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், கரப்ஷன்ஸ், அதை பற்றி நான் பேசியிருந்தேன் போன வீடியோலாம். ஸோ இப்போ நான் பேச போகிறது அதே மாதிரி என் டைம்ஸில் ஏற்கனவே நான் சொன்ன இந்த 2 விஷயங்களில் ஏற்பட்ட கரப்ஷன் மாதிரி இப்போ இன்னொரு கரப்ஷனை பற்றி நான் பேச போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்ட் பேங்கிங் சிஸ்டமில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கரப்ஷனை பற்றி நான் பேச போகிறேன். இப்போ ஃபினான்ஷியல் சிஸ்டம்லையும் பேங்கிங் சிஸ்டம்லையும் என்ன மாதிரி கரப்ஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உதாரணமாக பேங்கிங் சிஸ்டம் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்ட் பேங்கிங் சிஸ்டம் வந்து பேஸ்ட் ஆன் ரிபான்னு அரபிக்கில் சொல்லுவாங்க. ரிபானா என்னென்னா இன்ட்ரெஸ்ட், யூசரி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம நாடுகளில். இன்ட்ரெஸ்ட், அதாவது பேங்க்கில் லோன் வாங்கிட்டு நம்ம பே பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து பே பண்ணுவோம் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்ட் பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். தே ஆர் பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்ட் பேங்கிங் சிஸ்டம் தான் இப்போ உலகத்தில் எல்லா பக்கமும் எல்லா நாடுகளிலும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இஸ்லாமில் இந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் ப்ரொஹிபிட்டட், அதை ஹராம்னு சொல்லுவோம். ஹராம் அப்படின்னு இறைவன் வந்து அல்லாஹ் த மோஸ்ட் ஹை ஹேஸ் ப்ரொஹிபிட்டட் இன்ட்ரெஸ்ட், ஹேஸ் மேட் இன்ட்ரெஸ்ட் ஹராம். இறைவன் வந்து த இன்ட்ரெஸ்ட் கிவிங் ஆர் டேக்கிங் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையுமே வந்து ஹராம்னா என்னென்னா ப்ரொஹிபிட்டட். இஸ்லாமில் ஹலால் ஹராம்னு 2 இருக்குது. ஹலால்னா என்னென்னா இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம், அதை நம்ம செய்கிறதுல தப்பு இல்லை. ஹராம்னா என்னென்னா இறைவனால் தடை செய்யப்பட்ட விஷயங்கள், அதை நம்ம செய்யக்கூடாது, அதுதான் ஹராம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் த மோஸ்ட் ஹை ஹேஸ் ப்ரொஹிபிட்டட் இன்ட்ரெஸ்ட். அல்லாஹ் வந்து ஹேஸ் மேட் இன்ட்ரெஸ்ட் ஹராம். எதனால் அல்லாஹ் வந்து இறைவன் வந்து இன்ட்ரெஸ்ட்டை ஹராம் ஆக்கியிருக்கான் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் உங்கள்கிட்ட. அதாவது இன்ட்ரெஸ்ட் எதனால் இஸ்லாமில் ஹராம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹதீஸை நான் கோட் பண்ணிடுறேன். ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையுமே நம்மளை ஈடுபடுத்திக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட்டில் சம்மந்தப்பட்ட 4 விதமான மக்களும் தப்பு பண்ணுறாங்க, இறைவன் தடுத்த ஒரு விஷயத்தை செய்கிறதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த 4 விதமான மக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 the one who gets interest, அதாவது வட்டிக்கு பணம் கொடுத்து அதாவது ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 types of people have been cursed by Prophet Muhammad peace be upon him. அதாவது ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்க வந்து ஒரு 4 விதமான மக்களை வந்து சபிச்சிருக்கிறாங்க, சாபம் கொடுத்துருக்குறாங்க. யார் அந்த 4 பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஒன் ஹூ கெட்ஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டிக்கு பணம் கொடுத்து, மணி லெண்டர்னு வச்சுக்கோங்களேன். பணத்தை வட்டிக்கு கொடுத்துட்டு வட்டியோட பணத்தை திரும்ப வாங்குவாங்க இல்லையா, அவங்கள நம்ம மணி லெண்டர்னு சொல்லுவோம். அது மாதிரி வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டியை வாங்குபவர் மணி லெண்டர், அவரை வந்து ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் ஹஸ் கர்ஸ்ட். அதே மாதிரி த ஒன் ஹூ கிவ்ஸ் இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு பணம் வாங்கி கொண்டு திரும்ப கொடுக்கும்போது அசலை விட அதிகமாக வட்டியையும் சேர்த்து கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி வட்டி கொடுக்குறவங்க அவங்களையும் ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் வந்து சபிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 3வது கேட்டகரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி ஒன் ஹூ ரெக்கார்ட்ஸ் த டிரான்சாக்ஷன்ஸ், இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த நபர், அவரையும் ப்ராஃபட் முஹம்மத் சபிச்சிருக்காங்க. அதே மாதிரி 4வது டைப் ஃபைனலாக யார் அப்படின்னா, அதுக்கு சாட்சியாக தி ஒன் ஹூ பேர்ஸ் விட்னஸ் ஃபார் த டிரான்சாக்ஷன், யார் அதுக்கு சாட்சியாக இருக்காங்களோ அவங்களையும் ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் சகிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 4 பேருமே ஈக்குவலி கில்ட்டி, அதாவது அந்த 4 பேரும் வட்டி வாங்குபவர், வட்டி கொடுப்பவர், அதை கணக்கு குறித்து வைத்துக் கொள்பவர், அதுக்கு சாட்சியாக இருப்பவர், இந்த 4 பேருமே ஈக்குவலி கில்ட்டி. 4 பேருமே அந்த தப்பில் சமமானவங்க அப்படின்ற அளவுக்கு ப்ராஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டை பற்றி வந்து ப்ராஃபட் முஹம்மத் வந்து சபிச்சிருக்கிறாங்க. அது கூடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம், இறைவன் அதை தடுத்திருக்கிறான், ஹராமாக்கியிருக்கான். அதனால் அதை வந்து கூடாது. இன்ட்ரெஸ்ட் இன் எனி ஃபார்ம் இஸ் ஹராம், இன்ட்ரெஸ்ட் இன் எனி ஃபார்ம் இஸ் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சரி, இப்போ ஏன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை பற்றி இறைவன் ஏன் இவ்வளோ கடுமையாக சொல்லி
இன்ட்ரெஸ்ட்னால ஏன் இவ்வளோ கோபம் இறைவனுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா நம்ம டீப்பாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு உண்மை புரியும். இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பங்கள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை வந்து நிர்மூலமாயிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மணி லெண்டர் யார் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து தே வில் பிகம் ரிச்சர் அண்ட் ரிச்சர். அவங்க வந்து தே வில் பிகம் பெர்மனென்ட்லி ரிச். அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா, வட்டி கட்ட முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி 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 வட்டின்னு கட்டி கட்டி தே வில் கோ புவரர் அண்ட் புவரர் அண்ட் தே வில் பிகம் வெரி வெரி புவர் அண்ட் டெஸ்டிடியூட். அந்த மாதிரி அவங்க ஆயிடுவாங்க. ஸோ ஒரு பொருளாதார மந்த நிலை ஒரு சாராருக்கு ஏற்பட்டு இன்னொரு சாராருக்கு வந்து பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு எல்லாம் கிடைக்க பெற்று அவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப வெல்த்தியாக இருப்பாங்க. ஆனால் வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க வட்டி கொடுக்குற ஒரு காரணத்தினால கொடுக்க முடியாமல் அவங்க ஏழ்மை நிலையிலேயே இருப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அப்படின்னா, மணி லெண்டர்ஸை யார் வட்டி கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து இட் வில் கீப் தம் ரிச் ஃபார் எவர். அதே சமயத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள இட் வில் கீப் தம் ரிச் ஃபார் எவர். ஆனால் இந்த மாதிரி வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்கள வந்து ஏழ்மை நிலைக்கு அப்படியே தள்ளி 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 தே வில் கோ புவரர் அண்ட் டெஸ்டிடியூட். அந்த மாதிரி வந்து ஒரு மோசமான சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும். இது வந்து இன்ட்ரெஸ்ட்னால வரக்கூடிய ஒரு பின் விளைவுகள். இந்த மாதிரி ஒரு எக்கானமியை தான் இறைவன் வந்து சிக் எக்கானமி அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா எக்கானமிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்கானமி பொருளாதாரத்தில் வெல்த் ஷுட் சர்க்குலேட் அரவுண்ட் த எக்கானமி. அதாவது வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சுற்றியே வரணுமே தவிர அந்த வெல்த் ஷுட் நாட் ரிவால்வ் அரவுண்ட் த வெல்த்தி பீப்புள். அந்த வெல்த் அப்படிங்கிறது, அந்த வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சுற்றி தான் வரணுமே தவிர அந்த வெல்த் வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது வசதியாக இருக்கிற பீப்புளுக்கு, வசதியாக இருக்கிற மக்கள்கிட்ட மட்டுமே சுற்றி வரக்கூடாது. அதை தான் நான் இப்படி சொன்னேன். வெல்த் ஷுட் ரிவால்வ் அரவுண்ட் த எக்கானமி, வெல்த் ஷுட் நாட் ரிவால்வ் அரவுண்ட் த வெல்த்தி பீப்புள். இதுதான் இஸ்லாமுடைய பேசிக் கான்செப்ட். எக்கானமியை பொறுத்த வரைக்கும், ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமோட பேசிக் கான்செப்ட் தான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க பெறணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இஸ்லாமோட பேசிக் கான்செப்ட். குரானில் 30th சாப்டர் சூரத் ரூம் அப்படின்னு, அந்த சாப்டர் பேர் வந்து சூரத் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 30th சாப்டரில் இறைவன் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து கொடுத்துருப்பான். என்ன கான்ட்ராஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பற்றியும் சேரிட்டியை பற்றியும் ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருப்பான் இறைவன். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வேறு, சேரிட்டிங்கிறது வேறு. அது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் சொல்லி இறைவன் ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருப்பான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மணி லெண்டர்ஸுக்கு வந்து இந்த மெட்டீரியல் லைஃப்பில் வேணால் அவங்களுக்கு வந்து அவங்க பணத்தை வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு மேலே வட்டி அவங்க வாங்கி அவங்க வந்து ரிச்சாக, அவங்க வந்து வசதி வாய்ப்புகளோடு அவங்க பணக்காரங்களாக ஆகிட்டே போகலாம். ஆனால் இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸில் மணி லெண்டர்ஸ் பணத்தை வட்டிக்கு விட்டு அவங்க வட்டியை திரும்ப வாங்கும் பொழுது அவங்களோட பணம் இந்த யூனிவர்ஸில் வேணால் டபுள் ஆகலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில், அதாவது இறைவனிடத்தில் அதற்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. The wealth accumulated using interest will not reach the Almighty. It will be rejected by the Almighty. சரியா? அதே சமயத்தில் இறைவன் குரானில் என்ன ப்ராமிஸ் பண்ணுறான் அப்படின்னா, சேரிட்டி அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும், சேரிட்டினா தான தர்மங்கள் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை நீங்கள் பொருளாகவோ இல்லை வந்து பணமாகவோ இல்லை உணவுப் பொருளாகவோ எப்படி கொடுத்தாலும் சரி, அது சேரிட்டி தான். அந்த சேரிட்டி நீங்கள் கொடுக்க உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்த வேண்டியது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இறைவனே சொல்கிறான். அதாவது யார் இந்த தான தர்மங்களை வழங்குறாங்களோ அவங்க வந்து தான தர்மங்கள் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் குறைஞ்சிருமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தான தர்மங்கள் கொடுக்க அவங்களோட வெல்த்தை, அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிறது, அதிகப்படுத்துறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு அல்லாஹ் டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அல்லாஹ் தி மோஸ்ட் ஹை ஹிம்செல்ஃப் டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் குரான் வருது. அதாவது இன்னும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் டிரான்சாக்ஷன், the money lender gets interest and gives nothing in return. ஆனால் இந்த சேரிட்டியை பொறுத்த வரைக்கும் the one who gives charity gives but he will not take anything in return. அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும்
அவங்க வட்டியை வாங்குவாங்க, பணத்தை வட்டிக்கு விட்டு அவங்க வட்டிக்கு மேலே வட்டி வாங்குவாங்களே தவிர அதுக்கு பதிலாக திரும்ப அவங்க எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் சேரிட்டியை பொறுத்த வரைக்கும், தான தர்மங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கிறத இவங்க கொடுப்பாங்களே தவிர கொடுப்பதற்கு பதிலாக அதற்கு பிரதிபலனாக எதுவுமே அவங்க வாங்கிக் கொள்வதில்லை. இது குரானில் 30th சாப்டரில் இறைவன் சேரிட்டிக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள ஒரு கான்ட்ராஸ்ட்டை பற்றி இறைவன் சொல்லியிருக்கான். ஒரு வித்தியாசத்தின் மூலமாக இறைவன் இதை சொல்லியிருக்கான். இது ஒரு கான்ட்ராஸ்ட் வரும். ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு ஃபினான்ஷியல் சிஸ்டம், இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு பேங்கிங் சிஸ்டம், இது ரெண்டுமே ப்ரொஹிபிட்டட். காரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார மந்த நிலை, தேக்க நிலை, ஏற்றத்தாழ்வுகளை அது ஏற்படுத்தும். ஒரு சாராரை ரொம்ப பணக்காரங்கள் ஆக்கிக்கிட்டே போகும், ஒரு சாரார் ஏழ்மை நிலையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உதாரணமாக இது பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, நாடுகளுக்கு இடையிலேயே அது நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு ரிச் கண்ட்ரி அந்த கவர்மெண்ட் இன்னொரு கண்ட்ரிக்கு கடன் கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க. IMF, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் IMFனா என்ன அப்படின்னு. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் IMF பற்றி. அந்த IMFல இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அமெரிக்கா இப்போ அதோடைய தலைமையகமாக இருக்குது. ஸோ அவங்க பல நாடுகளுக்கு, ஏஷியன் கண்ட்ரீஸில் இப்போ பாகிஸ்தான் கூட இம்ரான் கான் பிரசிடென்ட், பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட IMFல லோன் வாங்கியிருக்கிறதாக செய்திகள் வந்தது. ஸோ அந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், ரிச்சாக இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது ஏகாதிபத்திய நாடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க கொஞ்சம் எக்கானமியில் போராக இருக்கக்கூடிய ஏஷியன் கண்ட்ரிஸ் இல்லை மற்ற கண்ட்ரிஸ், இந்தியா, பாகிஸ்தான் மாதிரி, பங்களாதேஷ் அந்த மாதிரி, ஸ்ரீலங்கா அந்த மாதிரியான கொஞ்சம் எக்கானமியில் போராக இருக்க கண்ட்ரிஸ்க்கு அவங்க லோன் கொடுப்பாங்க. அவங்க லோன் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன் திஸ் கேஸ் த ரிச் கண்ட்ரிஸ் வில் பிளே த ரோல் ஆஃப் அ மணி லெண்டர். இவங்க இந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள் கடன் அந்த IMFலேருந்து வாங்குறாங்க இல்லையா, அவங்க பாரோவர்ஸாக இருப்பாங்க. பாரோவர்ஸாக இருந்து இவங்களால் வட்டி கொடுக்க முடியாமல், நீங்கள் ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதார நிலைமை, எக்கனாமிக் ஸ்டேட்டஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவன் இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, எத்தனை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், எத்தனை ரிச் கண்ட்ரீஸில் இந்தியா கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்கும்போது எவ்வளோ வட்டிக்கு மேலே வட்டி கொடுத்து இந்தியாவோட பொருளாதார நிலை எந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்குங்கிறது இந்தியன் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லைனா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், ஒரு எக்கனாமிஸ்ட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது எதனால் ஏற்படுது? இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுக்கு இடையில மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, நாடுகளுக்கு இடையிலேயே இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கும், நாடுகளுக்கு இடையிலேயே பிரச்சனை வர்றதுக்கும், ஒரு நாட்டுக்கே பிரச்சனை வர்றதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டுடைய ஃபினான்ஷியல் சிஸ்டமும் பேங்கிங் சிஸ்டமும் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, ரிபா பேஸ் பண்ணி இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வருது. இதை நம்ம உணர்ந்துக்கணும், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, எண்ட் டைம்ஸில் ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் சிஸ்டமில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கரப்ஷன், இந்த கரப்ஷனை பற்றி உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி நான் இப்போ குரானோட 30th சாப்டரில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்ன மாதிரி, குரானோடைய 3rd சாப்டர் சூரத்துல் ஆல் இம்ரான் அப்படின்னு ஒரு சாப்டர், 3rd சாப்டர் குரான். அதில் அல்லாஹ் த மோஸ்ட் ஹை என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இதில் சேரிட்டிக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் காமிச்ச மாதிரி, ஒரு கான்ட்ராஸ்ட் காமிச்ச மாதிரி, அங்கே இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பிஸ்னஸுக்கும் இறைவன் ஒரு கான்ட்ராஸ்ட் காமிச்சிருக்கான். அதாவது சில பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க இல்லையா, சில பேர் ஆர்கியூ பண்ணும்போது எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குறோம், லெண்டிங் மணி ஆன் இன்ட்ரெஸ்ட் ஒரு பிஸ்னஸ் தானே, அதையே நீங்கள் ஹராம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் இறைவன் அந்த குரான் வசனத்திலேயே தெளிவாக ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கான். பிஸ்னஸுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான வித்தியாசங்களை, வேறுபாடுகளை ஒரு கான்ட்ராஸ்ட் மூலமாக இறைவன் தெளிவுபடுத்திருக்கான். அல்லாஹ் ஹஸ் மேட் பிஸ்னஸ் ஹலால், பட் அல்லாஹ் ஹஸ் மேட் இன்ட்ரெஸ்ட் ஹராம். அதாவது அல்லாஹ் வியாபாரத்தை ஆகமானதாக அனுமதிக்கப்பட்ட விஷயமாக ஆக்கியிருக்கிறான், ஆனால் இன்ட்ரெஸ்ட்டை இறைவன் தடை செய்திருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸோட நேச்சர் என்ன? பிஸ்னஸோட நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் எ பர்சன் ஸ்டார்ட்ஸ் அ பிஸ்னஸ், he will invest something, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் he will earn profit, otherwise he will suffer a loss. ரெண்டுமே நடக்கும். அதாவது ஒரு மனிதர் வியாபாரம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த வியாபாரத்தில் அவருக்கு லாபமும் கிடைக்கலாம், நஷ்டமும் கிடைக்கலாம். ஸோ anyone who is starting a business will have to embrace risk, risk. அதாவது
ஒரு வியாபாரத்தை ஒரு மனிதன் செய்கிறான் அப்படின்னா அந்த வியாபாரத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரோட தான் செய்யணும். என்ன அந்த ரிஸ்க் ஃபேக்டர்? அந்த வியாபாரத்தின் மூலமாக ஒன்று அவன் ப்ராஃபிட்டும் கெயின் பண்ணலாம், இல்லை ஹி மே சஃபர் அ லாஸ், நஷ்டமும் வரலாம் லாபமும் வரலாம். இதுதான் வியாபாரம். பிஸ்னஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்கோட பிஸ்னஸுக்குள்ளே இறங்கும்போது Almighty will intervene. And what Almighty will do is He will distribute and redistribute the wealth. One day for you and one day for others. அதாவது இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி வியாபாரம் ஒழுங்கான முறையில் இறைவன் அனுமதித்த வகையில் வியாபாரத்தை நம்ம செய்யும் பொழுது அந்த வியாபாரம் செய்யக்கூடிய மனிதன் ஒரு ரிஸ்க் எடுத்தது, ஒரு ரிஸ்க் ஃபேக்டரோட தான் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் வியாபாரம் செய்யலாம். அவனுக்கு நஷ்டமும் வரலாம், லாபமும் வரலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இறைவன் அந்த விஷயத்தில் தலையிட்டு, வியாபாரத்தில் தலையிட்டு, அந்த வியாபாரத்தில் ஒருத்தருக்கு லாபத்தை கொடுத்து அந்த வெல்த் ஒருத்தருக்கு வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை ஒரு நாள் ஒருத்தருக்கு கொடுக்கலாம், இன்னொரு நாள் இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். ஸோ Almighty can distribute and redistribute the wealth. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியோ ஒரு பேங்க் செக்டாரோ லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க லோன் சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு மார்ட்கேஜுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஏதோ ஒரு வீடோ ஏதோ ஒன்று மார்ட்கேஜ் பண்ணிட்டு தான் அவங்க லோனே கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இன்னும் சில கம்பெனிஸ் சில பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் கொலாட்ரல் இல்லாமல் அன்செக்யூர்ட் லோன் கூட கொடுக்குறாங்க. அது சும்மா அது ரொம்ப கம்மி. அந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப கம்மி. அப்படி அன்செக்யூர்ட் லோன் கொடுத்தாலும் கூட அந்த பணத்தை அவங்க எப்படி திரும்ப அவங்க வசூல் பண்ணுவாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும், அன்செக்யூர்ட் லோனுன்றது ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாலும் அந்த லோன் அவங்க எப்படி வசூல் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். லோன் வாங்கினோட நிம்மதியை பூரா கெடுத்து ஏன்டா அந்த லோன் வாங்கணுமோ நினைக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு அதை வசூல் பண்ணிவிடுவாங்க. அது வேறு விஷயம். இப்போ நான் சொல்ல வந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு மார்ட்கேஜ் வாங்கிட்டு தான் லோன் கொடுப்பாங்க. அப்படி லோன் கொடுக்கும்போது இஃப் த பாரோவர் டிஃபால்ட்ஸ், ஒரு வேளை அந்த பாரோவர் அந்த கடன் வாங்கினவர் அந்த ஃபினான்ஷியல் செக்டரில் பேங்க்லையோ கடன் வாங்கினவர் அந்த லோனை திரும்ப அடைக்க முடியல அப்படின்னாலும் ஆல்ரெடி அவங்க மார்ட்கேஜ் பண்ணியிருக்கிறதுனால அந்த மணி லெண்டர், அந்த பேங்கிங் செக்டர், அந்த ஃபினான்ஷியல் செக்டர் இஸ் சேஃப். அவங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே இல்லை. ஸோ அவங்க மார்ட்கேஜ் பண்ணிட்டு லோன் கொடுக்கறதுனால இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, த மணி லெண்டர் is immunizing himself from the possibility of loss. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மணி லெண்டர் பேங்கிங் செக்டாரில் ஃபினான்ஷியல் செக்டாரில் ஒரு மார்ட்கேஜ் பண்ணிவிட்டு அவங்க லோன் கொடுக்கும் பொழுது அந்த லோனை திரும்பி கடன் வாங்கினவங்க கட்ட முடியாமல் போனாலும் கூட அந்த மார்ட்கேஜ் பண்ண ப்ராப்பர்ட்டி மூலமாகவோ வீடு மூலமாகவோ அவங்களுடைய லோன் அவங்க கொடுத்த லோனை அந்த அசலை அவங்களால திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த இடத்துல ரிஸ்க் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவசியமே இல்லாமல் போயிடுது. So the money lender will immunize himself from the possibility of any loss. அதாவது ரிஸ்கே எடுக்காமல் அவங்களுக்கு ஒன்லி ப்ராஃபிட், அவங்களுக்கு லாஸே கிடையாது. ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க, அதே சமயத்தில் அவங்களுக்கு வெறும் ப்ராஃபிட் மட்டும்தான், அவங்களுக்கு லாஸே கிடையாது. அவங்களுக்கு லாஸே இல்லாமல் வெறும் ப்ராஃபிட் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். இது சிக் எக்கானமி. இஸ்லாம் கால்ஸ் இட் அஸ் அ சிக் எக்கானமி. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகும்னா, பணம் ஒரு சாராட்டை மட்டும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சாராட்ட ஏழ்மையும் வறுமையும் மட்டுமே நிலைச்சி இருக்கும். இது சிக் எக்கானமி. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, wealth should circulate around the economy and wealth should not circulate around the wealthy people. இதுதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சுற்றி தான் வரணுமே தவிர வெறும் பொருளாதாரத்தில் உயர்ந்த பணக்காரங்களுக்கு மட்டுமே அந்த வசதி வாய்ப்புகள் அவங்கள்ட்ட மட்டுமே சுற்றி வரக்கூடாது. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் சிஸ்டம் அந்த சூழ்நிலையை தான் உருவாக்குது. ஸோ இந்த எக்கானமி சிக் எக்கானமி. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இது நான் உங்கள்கிட்ட இந்த எண்ட் டைம் சீரீஸில் ஏற்கனவே நான் பேசினேன். ஃபீல்ட் ஆஃப் மணியில் ஏற்பட்ட கரப்ஷன், ஃபங்க்ஷனல் ரோல்ஸ் ஆஃப் மென் அண்ட் விமன் இந்த சொசைட்டியில் ஏற்பட்ட கரப்ஷன், அதை பற்றி நான் பேசுகிற மாதிரி இப்போது ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் சிஸ்டமில் இன்ட்ரெஸ்ட்னால ஏற்பட்டிருக்கிற ஒரு கரப்ஷனை பற்றி நான் இப்போ உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இந்த எண்ட் டைம் சீரீஸில் இப்போ இந்த நியூ டாபிக் பற்றி நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க. இதை பற்றி இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் queries இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய queriesக்கு நான் பதில் சொல்கிறேன், உங்களோட கொஷின்ஸுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இன்றைக்கி இன்னொரு கரப்ஷனை பற்றி, இன்னொரு ஃபீல்டில் ஏற்பட்ட கரப்ஷனை பற்றி நான் பேசினேன் என் டைம் சீரீஸில். இனி அடுத்த வீடியோவில் ஃபர்தராக அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.